செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 12th எக்ஸாம் அருமையாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா இல்லையா அண்ட் 1 மார்க்கான ஆன்சர் கீ ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்துடலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குது, எதுக்கெல்லாம் கிரேஸ் மார்க்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, 2 மார்க் நடுவினா குருவினா எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துலாம்ப்பா. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கௌதம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எப்படி எக்ஸாம் எழுதுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி ஓகேங்களா, இதுதான் உங்களுக்கு ஆன்சர். அண்ட் செகண்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. அண்ட் தேர்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் 1 ஓகேங்களா, காலையில் புத்த மல்லிகை மனம் வீசியது. அடுத்து 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேங்களா, ஐயப்பா மாதவன். அடுத்து 5வது ஒனுக்கு ஆப்ஷன் உங்களுக்கு 4 தான் ஓகேங்களா, சிலப்பதிகாரம். அடுத்து 6வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் தான் ஓகேங்களா. அடுத்து 7வதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் 2 ஓகேங்களா, புதுமை பித்தன், அதான் உங்களுக்கு ஆப்ஷன் ஓகேங்களா. அடுத்து 8வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் தான்ப்பா, எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் 4th தான் வருது, திருக்குறள் இதான் ஆப்ஷன். அடுத்து 9வதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் தான்ப்பா. அடுத்து 10வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஓகேங்களா. அடுத்து 11க்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் வண்ணத்து பூச்சி. அடுத்து 12th ஒனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் தான்ப்பா, புதுமை பித்தன். அடுத்து 13க்கு உங்களுக்கு ஆப்ஷன் 4 ஈசல். அடுத்து 14க்கு ஆப்ஷன் ஏ உருவகம் ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு 1 மார்க்கான ஆன்சர்ப்பா, ஃபுல்லாக பார்த்தாச்சு. அடுத்து கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா இல்லையா இதில் 1 மார்க்கில் பொறுத்த வரைக்கும் கிரேஸ் மார்க்ஸ் எதுவும் கிடையாதுப்பா இப்போதைக்கு நம்ம பார்த்த வரைக்கும் ஓகேங்களா. அடுத்து பகுதி 2 பாருங்கள், பெரிய 2 மார்க்ஸ் கண்டிப்பாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக தான் கேட்டுருந்தாங்க, ரொம்ப கஷ்டமான எதுவுமே இல்லை. 15, 16, 17 எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்துச்சு. எல்லாம் எழுதியிருப்பீங்க, கண்டிப்பாக நல்லாவே எழுதியிருப்பீங்க, நம்பிக்கை இருக்குது உங்கள் மேலே. அடுத்து பாருங்கள் பிரிவு 2 அதே மாதிரி தான், இதுவும் பார்த்தீங்கன்னா 3 எழுதணும், 3ல் 2 எழுதணும், கண்டிப்பாக எழுதியிருப்பீங்க. அடுத்து பிரிவு 3 பாருங்கள், உண்மைத்தொடரை சொற்றொடர் அமைத்து எழுதுக, இதுவும் எழுதியிருப்பீங்க. 22, 21, 22, 24, 25, 26 இலக்கணம் 2 மார்க்ஸில் இதெல்லாம் உங்களுக்கு இலக்கணம் 2 மார்க்ஸ் கண்டிப்பாக நல்லாவே எழுதியிருப்பீங்க. சில பேர் 1, 2 விட்டுருப்பீங்க. பகுதி உறுப்பினக்கணம் புணர்ச்சி விதி தருக இதில் கொஞ்சம் கோட்டை விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மேக்ஸிமம் ஆஃப் எழுதியிருப்பீங்க, ஒரு 10 to 20% பாருங்கள் இதில் நீங்கள் கோட்டை விட்டுருப்பீங்க கண்டிப்பாக. அடுத்து 33, 34, 32, 33, 34 பாருங்கள். அடுத்து பிரிவு 2 உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின்ஸு, 4ல் நீங்கள் 2 எழுதுனா போதும், மீது 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்ததில் கிரேஸ் மார்க்ஸ் இப்போதைக்கு எனக்கு எதுவும் தென்படலை. உங்களுக்கு எதுவும் தென்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை தட்டி விட்டு வாங்க கண்டிப்பாக ஓகேங்களா. அடுத்து இந்த 4 மார்க் பாருங்கள், 39, 40, 41 நயமாட்டெல்லாம் எழுதியிருப்பீங்க. அணி பார்த்திங்கன்னா என்ன எழுதியிருக்கீங்க, வாகை தனியை சான்றணி எழுதுங்க, குறப்பயில் பயன்தோறும் அணியை விளக்குக, அன்பும் மரணம் உரைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது ஈஸி தான். சொற்பொருள் பின்வரும் நிலையணி ரொம்ப ரொம்ப ஈஸி, இம்பார்ட்டன்ட், எல்லா இதுலேயும் இதான் கேட்குறாங்கப்பா. சொற்பொருள் பின்வரும் நிலையணி, தற்குறிப்பேற்ற அணி, இந்த மாதிரி தான் கேட்குறாங்க ரிப்பீட்டடாக. அடுத்து 6 மார்க்கு 44 ஏதோ சாய்ஸு. அடுத்து 45, 46 கடைசியாக உங்களுக்கு மனப்பட பகுதியும் திருக்குறளும்ப்பா. கண்டிப்பாக நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிரேஸ் மார்க்ஸ் எதுவும் கணக்கு தென்படல, உங்களுக்கு தென்படுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த எக்ஸாம் இங்கிலீஷ் எக்ஸாம், அதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் இப்போ தான் போய் செக் பண்ணி பாருங்கள். கௌதம் மீடியா 12th இங்கிலீஷ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்னு போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வரும், போய் செக் பண்ணி பாருங்கள். நல்லபடியாக படிங்க, ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்தது நம்ம சேனல் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். பை செல்ல குட்டீஸ், பை.